திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 434, அதிகாரம் குற்றம் கடிதல். பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியனுக்கு இரவில் மாறுவேடத்தில் தலைநகர தெருக்களில் உலவுவது வழக்கம். அதுபோல் ஒரு நாள் மாறுவேடத்தில் உலவி வந்தார். அப்பொழுது அவரது நாட்டு ஒற்றர் தலைவன் சத்ருக்கனன் எதிரி நாட்டு போர் வீரன் ஒருவனுடன் ஒரு பாழடைந்த கோவிலில் உரையாடிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த மன்னர் தன்னுடைய உப்பை தின்று வாழும் ஒற்றர் தலைவன் எதிரி நாட்டு வீரனிடம் தனது நாட்டு ரகசியங்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருப்பதாக நினைத்து கோபமடைந்தார். பின்னர் தனது வாளை உருவி அவர் மீது பாய்ந்தார். ஒற்றர் தலைவன் சத்ருக்கனன் தன்னை தாக்க வருவது மாறுவேடத்தில் உள்ள மன்னர் என்று அறியாமல் அவருடன் சண்டையிட முற்பட்டான். இதை கண்டதும் ஓடி வந்த சிலர் சத்ருக்கனுக்கு துணையாக மன்னருடன் போரிட்டனர். பலமுனை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மன்னருடைய வாள் கை நழுவி கீழே விழுந்தது. மிகுந்த கோபத்தில் இருந்த சத்ருக்கனன், முட்டாளே, காரியத்தை கெடுத்து விட்டாயே, பகைவர்களுடைய வீரனை தந்திரமாக பேசி இங்கே வரவழைத்து அவர்களை பற்றிய ரகசியங்களை அறிய திட்டமிட்டிருந்தேன். உன்னுடைய அறிவற்ற செயலால் நல்லதொரு வாய்ப்பினை இழந்து விட்டேனே என்று வசைபாடினார். பின்னர் மாறுவேடத்தில் இருந்தவர் யார் என்று அருகில் சென்று பார்க்க அவர் தனது மன்னர் என்று அறிந்ததும் அதிர்ந்து போனார். இருட்டில் தாங்கள் யார் என்று அறியாமல் தரக்குறைவாக நடந்து கொண்டேன் என்று கூறி உங்களை வசைபாடிய நாக்கை இப்போதே அறுத்து விடுகிறேன் என்றார் சத்ருக்கனன். மன்னர் அவரை தடுத்து, உன் மீது எந்த தவறும் இல்லை, நீ உனது கடமையை சரியாக செய்துள்ளாய், நான் தான் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டேன், குற்றம் புரிந்தவன் நானே, உன்னிடம் குற்றம் காணும் முன் என்னுடைய குற்றத்தை நீக்கிக் கொள்ள தவறிவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டியவர் நீதான் என்றார். தனக்கு அழிவை தரும் பகை ஆராயாமல் செய்கின்ற செயல்பாடுதான். ஆகையால் தன்னிடத்தில் அக்குற்றம் வராமல் கருத்தில் கொண்டு காக்க வேண்டும் என்பதை குற்றமே காக்க பொருளாக, குற்றமே அற்றம் தரும் பகை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். குற்றம் செய்தால் அழிவு, குற்றம் இல்லாமல் வாழ்தலே அறிவு.